அவரோட எதிர்கால அரசியல் பாதையை பற்றி பேசும்போது அவர் இன்னும் பல முக்கியமான பங்களிப்புகளை செய்யக்கூடியவர் என்பது தெளிவாகுது. அவருடைய அனுபவம், அறிவு மற்றும் மக்களிடையே இருக்க ஆதரவு ஆகியவை அவருக்கு ஒரு வலுவான அடிப்படையா இருக்கு. எதிர்காலத்தில் அவர் மேலும் உயர்ந்த பதவிகளை அடையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, வெற்றி என்பது ஒரே நாள்ல கிடைக்கிறது இல்ல, அது தொடர்ந்து உழைப்பின் மூலம் மட்டுமே கிடைக்கும். அன்பழகன் அவர்கள் இதை தன்னோட வாழ்க்கையில நிரூபிச்சிருக்காரு. சிறிய தொடக்கத்திலிருந்து பெரிய உயரங்களை அடைந்த அவருடைய பயணம் பலருக்கும் ஒரு ஊக்கமா இருக்கு. இன்றைய இளைஞர்கள் அரசியல்ல ஈடுபட விரும்பினா அன்பழகன் போன்ற தலைவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ளணும். அவருடைய பொறுமை, ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பு ஆகியவை அவர்களை முன்னேற்றம் அடைய செய்யுது, மேலும் உதவுது. அரசியல்ல வெற்றி பெறுவது வெறும் பேச்சு திறன் மட்டும் இல்ல, செயல்திறனும் ஈக்குவலி முக்கியம் என்பது அவருடைய வாழ்க்கையை காட்டுது. முடிவா, KP அன்பழகன் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி இல்ல, அவர் ஒரு அமைதியான செயல்பாட்டாளர், ஒரு வலுவான நிர்வாகி மற்றும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற தலைவர். அவருடைய வாழ்க்கை ஒரு புத்தகமா எடுத்துக்கிட்டா அதுல நிறைய பாடங்கள் இருக்கு. அந்த பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் முன்னேற்றம் அடையலாம்.